அன்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம ஒரு ஸ்போர்ட்ஸ் வீராங்கனை ஆலிசன் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற சிங்க பெண்மணியை பற்றி பார்க்க போகிறோம். ஓட்டப்பந்தயம்னா உசைன் போல்ட், அவரை தான் நமக்கு தெரியும். இப்போ வரைக்கும் நம்ம அவரை தான் பேசுவோம். அவரை மாதிரி ஓட முடியாதுப்பா, அவர் எவ்வளோ ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஒலிம்பிக்கில் 14 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பேசுகிற நாம் கண்டிப்பாக இனி ஆலிசன் ஃபெலிக்ஸுங்கிற பெண்மணியை பற்றியும் பேசணும். அவங்கள பற்றி நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஆலிசன் ஃபெலிக்ஸ் அமெரிக்காவில் பிறந்தவங்க. அமெரிக்க தடகள வீராங்கனை. சரி, ஏன் இவங்களை இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் உசைன் போல்ட் இரும்பு மனிதர், அவரோட ரெக்கார்டை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு பேசப்பட்ட இந்த உலகத்தில் 14 பதக்கம் வாங்கின உசைன் போல்ட்டோட ரெக்கார்டை முறியடிச்சு 16 பதக்கங்கள் பெற்று வெற்றி பெற்ற வீராங்கனையாக இன்னும் முடிசூட்டி கொண்டு இருக்கிறாள் நம்மளுடைய தங்க பெண்மணி ஆலிசன் ஃபெலிக்ஸ். அதுவும் சாதாரணமாக அந்த வெற்றியை அடைஞ்சிடல. அவங்க அதுக்காக கடுமையாக உழைச்சிருக்காங்க. 19 வருஷத்துக்கு மேலே உழைச்சிருக்காங்க. சிறு வயசுலேருந்தே அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். சரிங்க, இதில் இன்ஸ்பைரிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணு ஆலிசன் ஃபெலிக்ஸ் அவரோட உசைன் போல்ட்டோட ரெக்கார்டை ஒரு மேன் கிரியேட் பண்ண ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்போ பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம். அந்த டெலிவரியும் C-செக்ஷன் சிசேரியன் மூலமாக பண்ணிக்கிட்ட டெலிவரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அந்த ஆப்ரேஷன் முடிச்சு உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் வேணும். ஆனால் she didn't took rest. She was preparing herself for the next Olympic. அப்போது அநேகமாக அவங்க 3 monthsலேருந்தே, ஆஃப்டர் டெலிவரி 3 monthsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடும் அவங்களோட ப்ராக்டிஸை, இல்லையா? 10th monthல இவங்க இதை கலந்துக்கிட்டாங்க. எல்லா கால்களும், உலகத்தின் எல்லா பார்வையும் அவங்க கால்களை தான் ஓட்டமிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு சிசேரியன் முடிச்சு இப்போ தான் டெலிவரியான லேடி ஓடுறாங்கன்னா எல்லாருடைய பார்வையும் அவங்க மேலே இருக்கும். இவங்களால முடியாது, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த கேப்பில் கோல்டு மெடல் அடித்து வந்த பொண்ணு இவங்க. இவங்களை பற்றின இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இவங்க சின்ன வயசுல இருந்து இவங்களை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களாமா. கோழிக்கால்னு சொல்லுவாங்களாம் அவங்கள. அது எப்போதும் இந்த சமூகம் நமக்கு செய்கிற பாராட்டு விழா தான், இல்லையா? நம்ம எதை தொட்டாலும் உன்னால் முடியாது, நீ செய்ய மாட்ட, நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, தோற்றத்தில் இப்படி இருக்க, உன்னாலாம் இது முடியுமா, நீ வேலைக்கு ஆவியா, நீ வருவியா, நீ ஜெயிப்பியா, நீ பேசுவியா, பாடுவியா, இப்படி 1000 கேள்விகள் வரும். ஆல் நெகட்டிவ் கமெண்ட்ஸை லெஃப்டில் டீல் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குமே துவண்டு போயிடாமல், எதுக்குமே மனமுடிஞ்சு போயிடாமல் தன்னோட இலக்கு நோக்கி மட்டுமே கவனத்தை செலுத்தியிருக்காங்க. நாமளும் விமர்சனங்களை இப்படித்தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆலிசன் ஃபெலிக்ஸ் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். இவங்க ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரிக்கு அப்புறம் இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்க்கு ஏற்றுக்கிட்ட நைக்கின்ற நிறுவனம் இவங்க டெலிவரினால அந்த ஸ்பான்சர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் 70% கேன்சல் பண்ணிட்டு 30% என்னமோ தான் கொடுத்துருக்காங்க. மற்ற செலவுகள் எல்லாம் இந்த பெண்மணியே ஏற்றுக்கிட்டு, இந்த வீராங்கனையே இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ கடுமையாக போராடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஒரு சிங்க பெண் இப்படி ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறது இட்ஸ் எ கிரேட் திங். பொறுத்த வரைக்கும் ஓட்டப்பந்தயம்னா அது உசைன் போல்ட் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வீராங்கனைகளை பற்றி பெருசாக பேசுகிறதும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஆலிசன் ஃபெலிக்ஸ் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முடிஞ்ச வரை நம்ம பரப்பணும், தெரிஞ்சுக்கணும். ஓடிய கால்கள் ஓய்ந்து விட்டாலும் ஓடி கிரியேட் பண்ண ரெக்கார்டு என்றைக்குமே மறையாது, இல்லை, அது வரலாற்றில் நின்று பேசும். அதனால தான் நாம் இன்றைக்கி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்.
அன்னைக்கு அவங்கள சமுதாயம் கிண்டல் பண்ணப்போ ரைட் நம்மளால முடியாது தான் போல, அப்படிதான் போல இருக்குன்னு நினச்சி விட்டுருந்தாங்கன்னா அவங்க இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்க முடியாது, 16 பதக்கங்களை வாங்கியிருக்க முடியாது. அதனால் என்னால் முடியும், ஐ கேன் டூ இட் அப்படின்னு முன்னாடி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீராங்கனை நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ எந்த விமர்சனம் வந்தாலும், எந்த எதிர்மறை டிமோட்டிவேட்டிங் கமெண்ட்ஸ் வந்தாலும் இக்னோர் பண்ணிவிட்டு, அவாய்ட் பண்ணிவிட்டு முன்னோக்கி உங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்கள். நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.